இப்போ பண்ண போகிறது வந்து மகாலய தர்ப்பணம். பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பிரதம அன்னி வரையும் பண்ண போகிறோம். இந்த தர்ப்பணம் வந்து 16 நாளும் பண்ணலாம், இல்லை என்னைக்கு நம்ம டைம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் கூட பண்ணலாம். மகாபரணி, மத்தியாஷ்டமி, இல்லை அப்பா அம்மா திதி, என்னைக்கு சௌரியப்படுறதோ பண்ணலாம். 16 நாளும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இது தர்ப்பணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை கூர்ச்சம் வச்சுக்கிறவா ரெண்டு கூர்ச்சம் வச்சுப்பேன். அமாவாசைக்கு இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு கூர்ச்சம் வச்சுக்கிறவா இதுக்கு மாற்றமே கிடையாது. அதே ஒரு கூர்ச்சத்தோட சரியாக போயிடுது. அமாவாசை தர்ப்பணத்துக்கு நான் 2 கூர்ச்சம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறவாலாம் இந்த தர்ப்பணத்துக்கு 3 கூர்ச்சம் வச்சுக்கணும். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஜலம், அதுக்கு ஒரு பாத்திரம், தர்ப்பணம் முடிஞ்ச ஜலத்தை கொட்டுறதுக்கு ஒரு பாத்திரம், விபூதி, வெத்தலைப்பாக்கு, காயின், கூர்ச்சம், பவித்திரம், கட்டதர்ப, பஞ்சபாத்திரம், உட்காரத்துக்கு மேட்டு எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுன்னு உட்காந்துருக்கணும். எள்ளு வச்சுக்கணும், பக்கத்தில் அக்ஷதையும் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை வந்தாக்க இந்த அக்ஷதை 2 சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கணும் பக்கத்தில். அந்த நேரத்தில் மத்தியில் எதுவும் எழுந்து போகாமல் பார்த்துக்கும்போ. தர்ப்பணத்துக்கு வேண்டிய எல்லாம் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. பஞ்சபாத்திரம், தாம்பாலம், சொம்புல ஜலம், தர்ப்பணம் முடிஞ்சோன்னு கொட்டுறதுக்கு ஒரு பாத்திரம், வெத்தலைப்பாக்கு, காயின், கருப்பு எள்ளு, கொஞ்சம் அக்ஷதை, தேவைப்படுற நீ சேர்த்துக்கிறதுக்காக, உட்காந்துக்கிறதுக்கு மேட்டு, எல்லாம் விபூதி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்ப்பணம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் பூः ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवः सुवरो. ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीये परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे
भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये कुरोदि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे प्रथमायां காலை 6:41 வரை. பிறகு द्वितीयायां पुण्यतिथौ गुरुवासर युक्तायां उत्तरपुरुष्टपदा नक्षत्र युक्तायां காலை 11:13 வரை. பிறகு ரேவதி நட்சத்திர யுக்தாயாம் விருத்தி நாம யோக கௌலவ கரண காலை 6:41 வரை. பிறகு தைத்துல கரண யுக்தாயாம் ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் द्वितीयायाம் புண்ணியதிதௌ. மூணு இடம் பண்ணிக்குங்கோ. கோத்திரம் சொல்லுங்கோ. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதృபிதாமஹ பிரபிதாமஹானாம். அம்மா இல்லைன்னா சொல்லணும், அம்மா இருக்கிறவ சொல்லப்படாது. மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம். அம்மா இருக்கிறவ இத சொல்லணும். பிதாமஹி பிது பிதாமஹி பிது பிரபிதாமஹீனாம். அம்மாவுடைய அப்பாவோ அம்மாவோ 2 பேரும் இல்லைன்னா தான் இந்த வர்க்கத்தை யூஸ் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா அவளுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அவசியம் இருக்காது. அம்மாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹானாம் உபய வம்ச பித்ருநாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு வசு ஸ்வரூபாணாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அபசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பித்ருநாம் அக்ஷய்ய திருப்த்யர்த்தம் சிம்மங்கதே சவிதரி ஆஷாத்யாதி பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த மகாலய பக்ஷ புண்ணியகாலே பக்ஷீய மகாலய ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே. ஆயாத பிதரஹ சௌம்யாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரியஞ்ச தீர்காயுக்தஞ்ச சதசார்தஞ்ச அஸ்மின் கோர்ச்சே சகாருணிகே வர்க்கத்வய பித்ருநாம் ஆவாஹயாமி. கட்டதர்ப கையில் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்சாலும் அந்த கோச்சத்தின் மேலே வைக்கணும். சகிருதா சின்னம் பரிஹி ஓர்ணாமிருதோ ஸ்யோனம் பிதரிபஸ்துவா பராமியஹம் அஸ்மின் சீதந்து மே பிதரஹ சௌம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஹ அனுகைः சஹ வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் சகாருணிக வர்க்கத்வய பித்ருநாம் இதமாசனம். கூர்ச்சத்து மேல வச்சிருங்கோ. எள்ளு எடுத்துக்கோங்க, மறுச்சாப்பல் அது மேல போடுங்க. திலாதி சகல ஆராதனை சுவர்ச்சிதம். இப்ப தர்ப்பணம் ஆரம்பம். அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். 3 தடவை பண்ண போறோம். கோத்திரம் அதில் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிறத பார்த்தீங்கன்னாக்கா கோத்திரான்னு இருக்கு, கீழே சர்மனஹா இருக்கு. அந்த கோத்திரத்தில் உங்கள் கோத்திரத்தை சொல்லணும். சர்மனஹா இருக்கிற இடத்துல அப்பாவுடைய பேர் சேர்த்துக்கணும். பஞ்சபாத்திரத்தில் எள்ளிஞ்சாங்க கலந்துக்குங்கோ. இந்த பஞ்சபாத்திரம் இடது கையில் வச்சுக்குங்கோ. கட்டவரில் நினச்சிண்டு எள்ளை தொட்டுக்குங்கோ. ஒவ்வொரு தடவையும் தர்ப்பணம் பண்ணும்போது மறுச்சாப்பில் தர்ப்பணம் பண்ணுங்கோ. உதீரதாம் அவரே உட்பராசஹ உன்மத்தியமாஹ பிதரஹ சௌம்யசஹ அசும்
ய ஈயுः அவர்காः ருதஜ்ஞாः தேன வந்தோ பிதரோ ஹவேஷு கோத்ரான் சர்மணः வசுரூபான் அஸ்மத் பிதॄன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அங்கீரசோணः பிதரः நவக்வாः அதர்வாணः பிருகவः சோம்யசः தேஷாம் வயம் சுமதோ யஜ்ஞானாம் அபிபத்ரே சோமணசே ஸ்யாம கோத்ரான் சர்மணः வசுரூபான் அஸ்மத் பிதॄன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்து நः பிதரः மனோஜவசः சோம்யசः அக்னிஷ்வாத்தாः பதிபிः தேவயானைः அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் கோத்ரான் சர்மணः வசுரூபான் அஸ்மத் பிதॄன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த கோத்திரத்தில் உங்கள் கோத்திரம் தாத்தாவுடைய பேர் 3 தடவை பண்ண போகிறோம். ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தம் கிருதம் பயஹ கீழாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தர்ப்பயதமே பிதॄன் கோத்ரான் சர்மணः ருத்ரரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி பிதృभ्यः ஸ்வதாவிभ्यः ஸ்வதா நமः பிதாமஹேभ्यः ஸ்வதாவிभ्यः ஸ்வதா நமः பிரபிதாமஹேभ्यः ஸ்வதாவிभ्यः ஸ்வதா நமः அக்ஷன் பிதரः கோத்ரான் சர்மணः ருத்ரரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयान् उचन प्रविद्म अग्ने तान् वेत्थ इति ते जातवेदः तया प्रत्तं स्वधया मदन्तु गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत् पितामहान् स्वधा नमस्तर्पयामि. இப்போ வந்து கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம். அதேமாரி கோத்திரத்தில் உங்கள் கோத்திரம் அப்பாவுடைய தாத்தா, அதாவது நம்ம கொள்ளு தாத்தாவுடைய பேர் அந்த அந்த இதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். கோத்திரானுங்கிறத கோத்திரம், சர்மணகாங்கிறது கொள்ளு தாத்தா பேர். மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்து ஓஷதீஹ கோத்ரான் சர்மணஹ ஆதித்யரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மதுநக்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌः அஸ்து ந பிதா கோத்ரான் சர்மணஹ ஆதித்யரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மதுமான்னः வனஸ்பதிः மதுமான் அஸ்து சூரியः மாத்வீः गावो भवन्तु नः गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. இப்போ வந்து அம்மா இருந்தான்னாக்க அவெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இது சொல்லணும். இது தர்ப்பணம் இந்த பேஜ் உள்ளது அவளுக்கு. அவள் கோத்திரம், அப்பாவுடைய அம்மா பேர், 2வதுல இருக்கிறது அப்பாவுடைய பாட்டி பேர், 3வதுல இருக்கிறது அப்பாவுடைய கொள்ளு பாட்டி பேர் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொண்டு சொல்லுங்க. முதல் இதில் சொல்ல வேண்டியது கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ
वसुरूपाः अस्मत् पितामहीः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। அம்மா இல்லாதவா தர்ப்பணம்க்கு இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கணும். கோத்திரத்தை சொல்லணும். முதல்ல அம்மா, அம்மா அப்பாவுடைய அம்மா, அடுத்து அப்பாவுடைய பாட்டி. நம்ம கோத்திரத்தில் உள்ள 3 பேர் தான் வரணும். அம்மா சைடில் கோத்திரங்கள்லாம் இதில் கிடையாது. முதல்ல அம்மாவுக்கு, அடுத்தது பாட்டிக்கு, அடுத்தது கொள்ளு பாட்டிக்கு. गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितामहीः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितामहीः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् पितामहीः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् प्रपितामहीः स्वधा नमस्तर्पयामि। அம்மாவுடைய அப்பாவுடைய பேர் முதல்ல, அம்மாவுடைய தாத்தா பேர் அடுத்தது, அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அதுக்கு அடுத்தது. அது உங்கள் அம்மாவுடைய கோத்திரம், அப்பா, அம்மாவுடைய தாத்தா, அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அந்த அண்டர்லைனில் பண்ணிக்கணும். கோத்ரான் சர்மணः வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணः வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் शर्मणः वसुरूपान् अस्मत् मातामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः रुद्ररूपान् अस्मत् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि. गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत् मातुः प्रपितामहान् 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 स्वधा नमस्तर्पयामि. இப்போ தர்ப்பணம் பண்ண போகிறது அம்மாவுடைய அம்மாவுக்கு, அடுத்தது அம்மாவுடைய பாட்டிக்கு, அடுத்தது அம்மாவுடைய கொள்ளு பாட்டிக்கு பண்ண போகிறோம். 3 லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 3 இதுலேயும் அவ கோத்திரம் தான். முதல் இதில் அம்மாவுடைய அம்மா பேர்
ரெண்டாவது இதில் அம்மாவுடைய பாட்டி பேர், மூணாவது இதில் அம்மாவுடைய கொள்ளுப்பாட்டி பேர். கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ அஸ்மத் மாதுः பிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்யரூபாஹ அஸ்மத் மாதுः பிரபிதாமஹீஹ ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ பண்ண போகிறது காருண்ய பித்திருக்கள். அதாவது காருண்ய பித்திருக்கள் யாராருன்னா தெரிஞ்சவா, பந்துக்கள், தெரியாதவா, எல்லார் பேரும் தெரியும் நமக்கு. கோத்திரம்லாம் தெரியாது சில பேருக்கு. அதனால் கோத்திரத்தெல்லாம் கேட்டு வச்சுக்கணும். அவள் கோத்திரம் என்னன்னு கேட்டுக்கணும், அவள் பேர் என்னன்னு கேட்டுக்கணும், என்ன உறவுன்னு கேட்டுக்கணும். கேட்டுண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் இதில் வர்றது. என்ன உறவுன்னு எழுதியிருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு. சில பேருக்கு யாருக்கு என்ன உறவுக்கு தர்ப்பணம் தேவைங்கிறத சொன்னேன்னா இதில் ஆட் பண்ணிப்பேன். கமெண்டில் சொல்லுங்க, இந்த பேருக்கு எனக்கு தெரியல, எப்படி சொல்லணுங்க சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வாட்ஸ்அப்லேயோ இல்லை இந்த இதுலேயே எல்லாருக்கும் பிரச்சனைப்படுற மாதிரி இதிலேயே மாற்றி நான் திரும்பவும் போடுறேன். இதை பார்த்து எல்லோரும் இது அந்தந்த ரூபத்துக்கு என்னென்ன சொல்லணும்னு தனியாகவே போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு தர்ப்பணம் பண்ணுங்க எல்லாருமே. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தத்தத் கோத்ரான்னு போட்டிருப்பேன். அதில் சப்போஸ் சில பேருக்கு இதெல்லாம் நான் பண்ணுறதுலாம் யார் பேருக்கு தெரியாது, ஆமாம் பொதுவாக பண்ணிடுறது மாமா அப்படின்பா. பொதுவாக பண்ணிடுறவாங்கிறதுக்கு தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனஹா வசுபசு சுரூபானு பித்ருவிய மாத்துலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானு சர்வானு காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அதை 3 தடவை பண்ணணும். பந்துக்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுறவாலும் அதை பண்ணணும். லாஸ்ட்டாக பந்துக்களுக்கெல்லாம் பண்ணுறதில்ல, பொதுவாக பண்ணுறேன் அப்படி சொல்கிறவாலும் இதை பண்ணணும். தத்தத் கோத்ரான்னு சொல்லி பண்ணணும். தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனஹா வசு சுரூபானு பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவஹிட்டானு சர்வானு காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 3 தடவை பண்ணணும். தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனஹ வசு ஸ்வரூபானு பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானு சர்வானு காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனஹ வசு ஸ்வரூபானு பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானு சர்வானு காருண்ய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய சகாருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய சகாருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய சகாருணிக பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயத மே பித்ருன்னு திருப்யத திருப்யத திருப்யத. ஜலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எள்ளு இல்லாமல் கையால் மெண்டு பூனலை சரியாக போட்டுண்டு கையை கூப்பிண்டு மந்திரம் சொல்லணும். தேவதாபியः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमः स्वधायै
स्वाहायै नित्यमेव நமோ நமஹா. சரீரம் ஒத்துழைச்சது அப்படின்னாக்க எழுந்துன்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை நின்ன இடத்துலயே 3 சுத்து சுத்திக்கணும். யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்குங்கோ. பூனல் இடம் பண்ணிக்குங்கோ. எள்ளு எடுத்துக்குங்கோ. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபேபியः அஸ்மத் சகாருணிக வர்க்கத்வய பிதிருபியः நமஹ. இந்த தாம்பாத்தில் உள்ள கூர்ச்சத்து மேலே போடுங்க. திரும்ப 3 வருஷம் சரியாக போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். வேலை பித்திருக்கலை. தேவதாபியः பிதிருபியश्च மகாயோகிபியः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்தியமேவ நமோ நமஹ. பூனை இடம் பண்ணிக்கணும். எள் எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்சோன்னு மரிச்சாப்பில் போடணும் அந்த குறிச்சத்து மேலே. ஆயாத பிதரஹ சௌமியாக கம்பீரைः பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய சகாருணிக பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கூர்ச்சத்து மேலே எல்லாம் போட வேண்டியது. கூர்ச்சத்தை பிரிச்சுக்கிற வேண்டியது. கூர்ச்சத்தை பிரிச்சுக்கணும். அந்த தாம்பாளத்தில் உள்ள தர்பை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். மரிச்சாப்பில் வச்சுக்கணும். கூர்ச்சத்தோட நுனி கட்டவரல் பக்கமாக இருக்கணும். எள்ளு 2 போட்டு பஞ்சபாத்த ஜலத்தில் மந்திரம் சொல்லணும். ஏஷா ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துः நான்ய கோத்ரிணः தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உச்ச்ருஷ்டைः குஷோதகைः திருப்யத திருப்யத திருப்யத. எல்லா ஜலத்தையும் விட்டுறணும். கையில் எள்ளு இல்லாமல் தர்பை இல்லாமல் கையை அலம்பிக்கணும். பஞ்சபாத்திரத்தெல்லாம் அலம்பிக்கணும். தர்ப்பணம் முடிஞ்சிருத்து. கையில் தர்பையல் அந்த ஏஷான மத பண்ணம தப்போ தர்பை செஞ்சு இல்லையா, தர்பை எல்லாத்தையுமே கீழே போட்டுருங்கோ. தட்டில் ஜலத்திலே போட்டுருங்கோ. எள்ளு இல்லாமல் கையை அலம்பிக்குங்கோ. பஞ்சபாத்திரத்தில் அலம்பிக்குங்கோ. அலம்பிண்டு பஞ்சபாத்திரத்துக்குங்கோ. வெத்தலை பாக்கு ஒரு காயின் வச்சுக்குங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணியபலதம் அத சாந்திம் பிரயச்சமே மம அனுஷ்டித சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஸ்ய மகாலய பக்ஷீய ஸ்ராத்த மந்திரபல சாத்குண்யம் இதம் ஹிரண்யம் ஆச்சார்யாய பிராமணாய சம்பிரததே நமமா. ஓம் தத் சத். தாம்பாளத்தை கீழே வச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிக்கணும். அப்படியே ஸ்ரியமேவாவருந்தே சீதேவாதே புனர்நிவேத்யாஹ க்ஷேமோ வைராட்ரஸ்ய சீதோ வாதஹ க்ஷேமமேவாவருந்தே. சகாருணிக வர்க்கத்வய பிதிர்பிரசாத பல சித்திரஸ்து. உட்காந்துக்குங்கோ. கையில் ஜலம் எடுத்துக்குங்கோ. காயேன வாசா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹ சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா கிருதம் இதம் அஸ்மத் சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஸ்ய மகாலய பக்ஷீய ஸ்ராத்தம் ஆக்கியம் கர்மா. ஓம் தத் சத். பிரம்மார்ப்பணவஸ்து கிருஷ்ணார்ப்பணவஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. ஜலத்தை கீழே விட்டுருங்கோ. கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை பிரிச்சுட்டு ஆச்சமனம் பண்ணிருங்கோ.
நெத்தி கேட்டுக்குங்கோ. அடுத்தது பிரம்ம யஜ்யம் பண்ணணும். இரண்ய கர்ப்ப சொல்லுவோம். தட்சிணை எல்லாம் எங்கே கொடுக்கறது, யார்கிட்ட கொடுக்கறது, பக்கத்தில் வாத்தியாரெலாம் இல்லை, எனக்கு கொண்டு இருந்தேன் போட்டுன்னு வரேன், இல்லைன்னா ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிலாம் இல்லாமல் உங்கள் ஆத்து வாத்தியார்னு இருப்பார், அவருக்காக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா ஸ்ராத்தத்துக்காக வருவா இல்லையா, அன்னைக்கு தர்ப்பண தட்சிணைன்னு தனியாக கொடுத்துருங்க. இல்லை ஆத்து வாத்தியாரெலாம் இல்லை அப்படின்னாக்க என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். என் பேர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நமஸ்காரம். யஜுர்வேத ஆபஸ்தம்ப பிரம்மயஜம் நிறுத்தி கட்டுங்க. எல்லாரும் ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் பூः ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतम् ब्रह्मा भूर्भुवस्सु वरोम्. ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् ब्रह्मयज्ञम् करिष्ये. ब्रह्मयज्ञेन यक्षये विद्युदसि विद्यमे पाप्मानम् हृदात् सत्यम् முப்பைமீ. ஜலம் தொட்டு கை தரிச்சுக்கோங்க. திரும்ப மோபாத்த பண்ற மாதிரி கை வச்சுக்கணும். ஓம் பூ தத்சவிதுர்வரேண்யம் ஓம் புவः வர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் சுவः धियो यो नः प्रचोदयात्. ஓம் பூः தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி ஓம் புவः धियो यो नः प्रचोदयात्. ओगुं सुवः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. हरिः ओम्. अग्निमीले पुरोहितम् यज्ञस्य देवम् ऋत्विजम् होतारम् रत्नधातमम् ऐवोम्. हरिः ओम्. इषेत्वा ऊर्जेत्वा वायवस्त उपायवस्त देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे. हरिः ओम्. हरिः ओम्. अग्नायाहि गीतये गृणानः हव्यतातये निहोता सत्सि बर्हिषि. हरिः ओम्. हरिः ओम्. सन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये संयोः अभिश्रवन्तनः. हरिः ओम्. हरिः ओम्. जलं कैयिल एडुत्तु तलैय सुत्तணும் प्रदक्षिणமாக. ஓம் பூர்புவஸ்ஸுவः. கை கூப்பிக்கொண்டு சத்யந்தப ஸ்ரத்தாயாம் ஜுஹோமி. கை கூப்பிண்டு மந்திரத்தை 3 தடவை சொல்லவும். ஓம் நமோ பிரம்மணே நமோஸ்து அக்னயே நம பிருथिव्यै நம ஓஷதீभ्यः நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே பிருகதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோஸ்து அக்னயே நம பிருथिव्यै நமோ ஓஷதீभ्यः நமோ வாசே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே பிருகதே கரோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோஸ்து அக்னயே நம பிருथिव्यै நம ஓஷதீभ्यः நமோ வாசே
நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே மிருகதே கரோமி விஷ்டிரசி விருஷ்சமே பாப்மானம் பிரதாது சத்தியம் முபாகாம். ஜலம் தொட்டு கை தொடச்சுக்கோங்க. தேவரிஷி பிதர்தர்ப்பணம் கரிஷ்யே. நேரா ஜலம் விடணும். ஆதித்யன் தர்ப்பணம் சந்தியானந்தர் பண்ற மாதிரி தான் இப்ப நேரா ஜலம் விட வேண்டியது. பிரம்மாதயः ये देवाः तान् देवान् तर्पयामि सर्वान् देवान् तर्पयामि सर्वदेव गणान् तर्पयामि सर्वदेव पत्नी तर्पयामि सर्वदेव गणपत्नी तर्पयामि. பூணல மாலையாக போட்டுக்கொள்ளவும். கட்டவல் மேலே இருக்கணும். கீழே வந்து சுண்டவர்களுக்கும் உள்ளங்கைக்கும் நடுப்புற ஜலம் பண்ணணும். कृष्णद्वैपायनः आदयः ये ऋषयः तान् ऋषीन् तर्पयामि सर्वान् ऋषीन् तर्पयामि सर्वऋषिगणान् तर्पयामि सर्वऋषिपत्नीस्तर्पयामि सर्वऋषिगणपत्नीस्तर्पयामि प्रजापतिं काण्डऋषिं तर्पयामि सोमं काण्डऋषिं तर्पयामि अग्निं काण्डऋषिं तर्पयामि विश्वान् देवान् काण्डऋषीन् தர்ப்பயாமி. இப்போது நேராக வஜனம் பண்ண வேண்டும். நுனி வரல பண்ணணும். சாகுமிதீஹி தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி யாக்ஞிகீஹி தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி வாருணீஹி தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி ஹவ்யவாஹம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டர்ஹீன் தர்ப்பயாமி. விஸ்வான் தேவான் காண்ட தர்ப்பயம் வந்து நம்ம கட்டவல் மேலே இருக்கணும். கீழே விடணும். அதுக்கப்புறமா பிரம்மாண்டம் செய்யணும் விட போறோம். இப்ப கையை வந்து உள்ளங்கையை வந்து ஒரு முழத்துக்கு மேல மேல தூக்கணும். அப்படி தூக்கிட்டு கை முட்டி வழியா ஜலம் வரணும். கையில ஜலம் எடுத்து தூக்குனா முட்டி வழியா ஜலம் வந்துடும். ஜலம் எடுத்துங்க. மந்திரம் சொல்லுங்க. பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி. திரும்பவும் கட்டவல் மேல இருக்கணும். கீழே ஜலம் விடணும். விஸ்வான் தேவான் காண்டர்ஷீன் தர்ப்பயாமி அருணான் காண்டர்ஷீன் தர்ப்பயாமி. இப்போ நேரா ஜலம் விடலாம். நுனி வரல வழியா. சதசஸ்பதிம் தர்ப்பயாமி ருக்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி அதர்வண வேதம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி. பிராச்சீனா வீதி பூணல் இடம் போட்டுக் கொள்ளவும். மரித்தார் போல் ஜலமடனம். சோமஹா பிதர்வான் யமஹ அங்கிரஸ்வான் அக்னிஹ கவ்யவாஹனஹ ஆதயஹ ये पितरः तान् पितृन्दर्पयामि सर्वान् पितृन्दर्पयामि सर्वपितृगणान् तर्पयामि सर्वपितृपत्नीस्तर्पयामि सर्वपितृगणपत्नी तर्पयामि. ऊर्जं वहन्ति अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वदास्त तर्पयत मे पितॄन् तृप्यत तृप्यत तृप्यत. பூணலை சரியாக போட்டுக்கொள்ளவும். உபவீதி ஆச்சமனம். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா.